ஓகே. இப்போ நம்ம டேட்டா பேஸு இதை வந்து எஸ்கியூஎல்குள்ளே புஷ் பண்ணலாம். அதுக்கு பேர் சீட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், அதுக்கு ஒரு கமெண்ட் இருக்குது. இதை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணியாச்சு. PHP artisan db seed சீடுன்னு சொல்லிட்டோம். டேட்டா பேஸில் சீட் பண்ணுன்னு சொல்லிட்டோம். எந்த ஃபைல்னு சொல்கிறதுக்கு ஹைஃபன் கிளாஸு. இந்த கிளாஸு இங்கே இருக்கு பாருங்க, யூசர் டேபிள் சீடர். இந்த கிளாஸ் நம்ம போகணும். யூசர்ஸ் டேபிள் சீடர் இப்போ கொடுத்து என்ட்ரு கொடுப்போம். கொடுத்துட்டா டேட்டாபேஸ் சீட் ஆயிடுச்சு. இப்போ மைஎஸ்கியூஎல்குள்ளே போய் பார்த்தோன்னா தெரிஞ்சிடும். 1 செகண்ட் பாஸ்வேர்ட் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம டேட்டாபேஸ் நேம் என்ன, கஸ்டம் ரோல்ஸ் அண்ட் பேட்ச். கஸ்டம் ரோல்ஸ் இங்கே என்ன கொடுத்துருக்கோம், கிளிக் பண்ணு. ஓரம் இப்போ யூசர்ஸ் டேபிள்ஸ் போய் பார்த்தோன்னா நம்ம போட்ட யூசர்ஸ் எல்லாம் கிரியேட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அட்மினில் 1 இருக்குது, அடுத்ததுல 0 இருக்குது. ஸோ அட்மின்ங்கிறவர் மட்டும் அட்மினாக இருப்பார், மீதி எல்லா யூசர்ஸும் நார்மல் யூசர்ஸாக இருப்பாங்க. இப்போ அடுத்தது நம்ம ப்ரொஃபைல்ஸ் கிரியேட் பண்ணுவோம். இப்போ அந்த யூசருக்கு எல்லாத்துக்கும் இப்போ ப்ரொஃபைல்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம டேட்டாபேஸில் சீடிங் யூஸ் பண்ணலாம். சீடிங்னா நம்ம ஒவ்வொரு கண்டென்ட்டையும் எழுதணும், என்னென்ன வேல்யூஸ். இதுவே ஃபேக்ட்ரிஸ் இருக்குல்ல, அதை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நேம் ஃபேக் நேம் கிரியேட் பண்ணுவோம், ஃபேக் இமெயில் கிரியேட் பண்ணுவோம். எல்லாமே அதுவாக ஒரு ஜெனரேட் பண்ணுவோம் ஃபேக்கு. ஸோ நம்ம இப்போ ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ப்ரொஃபைலில் நம்ம என்ன காலம் கொடுத்துருக்கோம், அட்ரஸ் ஃபேக் ஆகணும், ஃபோன் நம்பரை ஃபேக் ஆகணும். ஸோ அதனால் அதை க்ரியேட் பண்ணுவோம். வெயிட் அ மினிட், எப்படி க்ரியேட் பண்ணாலும் பார்ப்போம். இப்போ ஃபேக் க்ரியேட் பண்ணுறதுக்கு, ஃபேக்ட்ரி க்ரியேட் பண்ணுறதுக்கு PHP artisan மேக் ஃபேக்ட்ரி. சரியா, அதில் வந்து நம்ம வந்து இப்போ என்ன கிரியேட் பண்ண போகிறோம், ப்ரொஃபைல் கிரியேட் பண்ண போகிறதால ப்ரொஃபைல் ஃபேக்ட்ரி ஐஃபன் மாடல் ஈக்குவல் டு ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ப்ரொஃபைலில் ஃபேக்ட்ரி கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபேக்ட்ரி கிரியேட் பண்ணோம். பட் ஃபேக்ட்ரி என்னன்னா, நம்மளோட யூசர் இந்த டேபிளும் இருக்கு பார்த்தியா, இந்த டேபிளும் யூசர் டேபிளும் ப்ரொஃபைல் டேபிளும் இந்த ஐடியோடய தான் கனெக்ட் ஆகுது. அதை நான் விஷுவலாக உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் எப்படின்னு. அதனால் அந்த யூசர் ஐடி கண்டிப்பாக நம்ம வந்து மேனுவலாக என்ட்ரு பண்ணி ஆகணும். டேட்டாபேஸில் இன்சர்ட் பண்ணாலும் அதை கனெக்ட் பண்ணி ஆகும். அதை எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன், அதை அப்போ பட் இங்கே மேனுவலாக நம்ம என்ட்ரு பண்ணி ஆகும். ஏஆர் டயக்ராம் எப்படி கண்டுபிடிச்சேன். டேட்டாபேஸில் போய் ரிவர்ஸ் இன்ஜினியர் லோக்கல் இன்ஸ்டன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு கேட்கும், என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு எந்த டேட்டாபேஸ் ORM1 நெக்ஸ்ட்டு வந்துருச்சு பாரு. இப்போல்ல நம்ம 6 டேபிள் இருக்கு, 1 2
இதெல்லாம் இதெல்லாம் லாராவல் சம்மந்தப்பட்டது. அந்த டேபிள்லாம் விட்டுருங்க. மைக்ரேஷன் டேபிள் தனியாக இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த டேபிளையும் கனெக்ட் பண்ணுறது பாருங்கள். பிக் இன்ட் இந்த யூசர் ஐடி அதுதான் கனெக்ட் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ நம்ம இதுக்கு போவோம், ஜெனரேட் பண்ணுறது. இப்போ ஃபேக் ஃபேக்ட்ரி க்ரியேட் பண்ணிட்டோம்ல, ப்ரொஃபைல் ஃபேக்ட்ரி ஃபேக்காக க்ரியேட் பண்ணிட்டோம்ல. இப்போ இங்கே நம்ம ஐட்டம்ஸ் எழுதணும். என்ன ஐட்டம்ஸ்னால் நான் ஷோ பண்ணுறேன். நம்ம எது வேணுமோ அது பக்கத்தில் ஃபேக்கர் போட்டுருணும். அட்ரஸ் ஃபோன் நம்பர் ஃபேக்கர் இதுக்கு டிஃபைன் பண்ணணும். ஆக்சுவலாக அது எப்படின்னு நான் சொல்கிறேன். டாலர் திஸ் ஃபேக்கர்னு போகும். இந்த இன்ஸ்டன்ஸ், இந்த கிளாஸோட இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக இந்த கிளாஸில் தான் நம்ம வந்திருக்கு. அதாவது ப்ரொஃபைலுங்கிற கிளாஸ் வந்து நமக்கு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ப்ரொஃபைல் மாடல் கிளாஸ்லேருந்து. இப்போ இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. அட்ரஸு ஃபோன் நம்பரு கொடுத்துருவார். ஆனால் நம்ம யூசர் ஐடி என்ட்ரு பண்ணலைன்னா, யூசர் ஐடி சொல்கிறேன், எந்த யூசர் ஐடினா இப்போ இந்த நார்மலாக அந்த யூசர் ஐடி இருக்குல்ல, இது நம்ம என்ட்ரு பண்ணி ஆகும். இந்த யூசர் ஐடி என்ட்ரு பண்ணி ஆகணும். என்ட்ரு பண்ணாமல் டேட்டா என்ட்ரு பண்ணினா வேலிடேட் ஆகாது. இதுதான் ஆட்டோ ஜென்ரேட்டட். இது ஆட்டோ ஜென்ரேட்டட் கிடையாது. ஸோ யூசர் ஐடிங்கிறப்ப ஒவ்வொரு ப்ரொஃபைல் நம்ம 3 யூசர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். 3 ப்ரொஃபைலுக்கு 1 2 3 இருக்கா, 3 பேருக்கு ரேண்டமாக பண்ணணும். பண்ணால் தான் என்ட்ரு ஆகும். இதே நம்ம இன்சர்ட் பண்ணதில் என்ட்ரு பண்ணிடுவோம். அது வந்து ஐடியை யூஸ் பண்ணி பண்ணுவோம். அதே மாதிரியே தான் இங்கே ஐடியை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம் மேனுவலாக. இப்போ எப்படின்னு காட்டுறேன். அதுக்கு யூசர் ஐடி ரேண்டம் நம்பரை ஜென்ரேட் பண்ண ஃபஸ்ட்டு 1 2 3க்குள்ளே 1 யூசர் 1 2 3 4 அப்படின்னு கிரியேட் பண்ணீங்கன்னா, இப்போ நம்ம காட்டுறோம் பாருங்கள். சீடர்ஸில் நம்ம ஆட்டோமேட்டடாக ஜெனரேட் ஆகிட்டு போவோம். டேட்டா பேஸ்க்குள்ள காட்டுறோம். லோக்கல் இன்ஸ்டன்ஸ் இதுலேயே வந்துட்டு இப்போ பாருங்கள், யூசர்ஸில் 1 2 3 இருக்குல்ல, இந்த 1 2 3 தான் நமக்கு இங்கே ஃபில் ஆகிட்டுருக்கு. இங்கே ஃபில் பண்ணி ஆகணும். ஆனால் தான் அந்த யூசர் ஐடியும் இந்த யூசர் ஐடியும் மேட்ச் ஆகும். அதாவது யூசர் டேபிளோட ஐடியை மேட்ச் பண்ணி நம்ம லிங்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது நீங்கள் ரிலேஷன்ஷிப் நார்மலாக எஸ்கியூஎல் படிச்சதாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இதை சீட் பண்ணணும்னா நம்ம இன்னொன்று பண்ணணும். என்ன பண்ணணும்னா டேட்டாபேஸ் சீடருக்குள்ளே போயிட்டு அது மூலிமா நம்ம ரன் பண்ண முடியும். அதான் அந்த ரன் மெத்தட் மூலிமா அங்கே போய்ட்டு ப்ரொஃபைல் ஃபேக்ட்ரி கவுண்ட் எத்தனை 10 க்ரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். 10 இது க்ரியேட் பண்ணுன்னு சொல்கிறோம். எப்படி ப்ரொஃபைல் கனெக்ட் ஆகுதுன்னா ஆப் மாடல்ஸ் ப்ரொஃபைல்ஸை நம்ம இங்கே லிங்க் பண்ணியிருக்கோம். ஸோ அது மூலிமா இந்த ப்ரொஃபைல் ஃபேக்ட்ரிக்கு போவோம். ப்ரொஃபைலில் இருக்க ஃபேக்ட்ரிக்குள்ளே ப்ரொஃபைல் ஃபேக்ட்ரிக்குள்ளே போவோம். போயிட்டு இதை கனெக்ட் பண்ணி க்ரியேட் பண்ணுவோம். இப்போ நம்ம நார்மலாக இப்படியும் செய்யலாம், இல்லை வந்து இங்கே ஒரு ப்ரொஃபைல் டேபிள் சீடர்னு கொடுத்து அதுக்குள்ளே ப்ரொஃபைல் ஃபேக்ட்ரி கொடுத்து கூட பண்ணலாம். நம்ம நார்மலாக இப்படியே பண்ணுவோம். பண்ணிவிட்டு ஒன்றுமே இல்லை, PHP ஆர்டிசன் டிபி சீட்னு கொடுத்தாப்போம். ஆனால் டேட்டா டூ லாங் ஃபார் காலம் அட்ரஸ் ரோவன் இந்த மாதிரி வருது. கனெக்ஷன் ஒரு எரர் வருது. இந்த எரரை நம்ம அடிச்சு பார்ப்போம். டேட்டா டூ லாங்னு வருது. இல்லைன்னா ஃபேக்கரில் டெக்ஸ்ட் 15 கொடுக்கணுமா?
அதாவது நம்ம 15 தானே கொடுத்தோம், அதுக்குள்ளே ஜென்ரேட் பண்ணோம், அது 255 கேரக்டருக்கு ஜென்ரேட் பண்ணி. ஸோ நம்ம 50 போடுவோம் ஃபேக்ட்ரியில், ப்ரொஃபைல் ஃபேக்ட்ரியில் என்ன ஒரு நிமிஷம். டெக்ஸ்ட்டு 50யா, அட்ரஸ் பேப்பர் டெக்ஸ்ட் 50. நம்ம இதில் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு கேட்டோம். ஓகே, இதுவே காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிடுவோம். இப்போ ஜென்ரேட் ஆகும் நினைக்கிறேன். ஃபோன் நம்பர் கூட சீட் ஆயிடுச்சு. இப்போ செக் பண்ணுறது. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிக்குவோம். பாருங்க, அட்ரஸ் ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபாரின் ஃபோன் நம்பர் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, இது ஃபோன் நம்பர் இப்போ இன்னைக்கு என்ன பார்த்துக்கோன்னா, இப்போ டேட்டாபேஸ் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். இப்போ நெக்ஸ்ட்டு இதில் எப்படி ஒரு ப்ரொஃபைலை லாகின் பண்ணி பண்ணுவோம். இதெல்லாம் வந்து யூஸரும் ப்ரொஃபைலும் எப்படி கனெக்ட் ஆகி நம்ம டேட்டா ரிட்ரைவ் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட்டு இதில் பார்ப்போம், மாடல்ஸ் யூஸ் பண்ணி. ஓகே, பாய்.